பாய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நான் என்ன படம் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன்னா, ஏன்னா டுடேன்னு சொல்ல, ஏன்னா ஆல்ரெடி மார்னிங் ஒரு படம் அப்லோட் பண்ணதுனால, ஸோ இப்போ என்ன படம்னு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, மார்க்குங்கிற கன்னட கிரைம் த்ரில்லர் மூவி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லாஸ்ட் இயர் ரீசெண்டாக இறங்கின படம் தான். தாறுமாறான படங்க உண்மையில. என்ன வில்லன் ஒரு சைடு யோசிச்சாப்லன்னா ஹீரோ ஒரு சைடுல யோசிப்பாரு. அந்த மாதிரி வேற லெவல் படம்னு சொல்லலாம். வாங்க மூவிக்குள்ள போகலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஈகிள்ஸ்லாம் வானத்துல வந்து சர்க்கிள் போற மாதிரி காட்டுறாங்க. ஓகேங்களா? பருந்துகள்லாம் வானத்துல வட்டம் போடுற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. என்ன ஒரு ரீசன்னா, ஒரு 3 பேரை வந்து நியூரா அடிச்சு கொலை பண்ணி தொங்க விட்டுருப்பானுங்க. உடனே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வில்லன். ஓகேங்களா? வில்லனோட நேம் வந்து பத்ரா. பத்ரா வந்து நல்ல மட்டையா இருப்பாரு, சரக்கு போட்டு. அடுத்து கீழே பாத்தீங்கன்னா அவரோட அடியாறுகளும் அது படுத்திருக்க மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா பத்ராக்கு வந்து ஒரு கால் வந்து வருது. காலில் வந்து இந்த மாதிரி அவரோட தம்பி ருத்ரா, ஓகேவா, ஒரு பொண்ணு எடுத்து ஓட்டாடுறா அப்படின்னு சொல்லி வருது. உடனே என்ன பண்ண பத்ரா, என்ன அவன் அந்த பொண்ணு எடுத்து ஓட்டான்னு சொல்லிட்டு கோபத்துல, டே எந்திரிக்கடா, என் தம்பி ஒரு பொண்ணு எடுத்து ஓட்டுவான், அவனை எப்படியாவது பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. ஓகேங்களா? வீட்டுக்கு வரும்போது யாரை கூட்டு வர்றாருன்னா, இவங்க அத்தையும் மாமாவையும் கூட்டு வராரு. ஏன்னா இவங்க பொண்ணை தான் அவங்க வந்து எடுத்துட்டு போறாரு. அத்தை மாமா பொண்ணு எடுத்துட்டு போனது எதுக்கு இவர் வந்து இவ்வளவு கோவப்படுறாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் கொலை நிறைய கேஸ் வந்து இவருக்கு மேல வந்து இருக்கும். அந்த கேஸ் இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுவாரு, இவருக்கு மினிஸ்டர் கூட வந்து நல்ல ஒரு கம்பெனி இருக்கும். ஸோ மினிஸ்டர் பொண்ணை இவங்க தம்பி கல்யாணம் பண்ணி வச்சிட்டா நம்ம கேஸ்ல இருந்தா தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு இவரோட ஐடியால வந்து இருப்பாரு. பட் அந்த சமயம் தான் பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவாரு, இவங்க அத்தை பொண்ணை இழுத்துட்டு ஓடிடுவாரு. ஓகேங்களா? இந்த ஃப்ரேம் வந்து காட்டுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 13 ஹவர்ஸ் லேட்டர்ஸ் காட்டிட்டு என்ன பண்றாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? அங்க உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து காட்டுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க வந்திருப்பாங்க. லாக்அப்ல வந்து ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. ஒரு 4-5 போலீஸ் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து அங்க இருக்க ஒரு போலீஸ்காரருக்கு வந்து ஒரு கால் வருது. அவருக்கு மேல இருக்க போலீஸ் போல. அவர் வந்து கால் பண்ணிட்டு அங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னோன்னே இவரு இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க, லாக்அப்ல 1-2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு 10 நிமிஷத்துல அங்க வருவேன், அங்க யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரையும் வெளியே அனுப்புற உடனே அப்படின்னு சொல்றாரு. சார் ஏதாவது பிரச்சனையான்னு சொன்ன கேட்கிறாரு. உடனே வந்து அதெல்லாம் நீ ஏன் கேட்கற, நான் சொல்றதை பண்ணு அந்த மாதிரி சொல்லி வந்து முடிச்சிடுறாரு. ஓகேங்களா? எதனாலனா இவர் வந்து கொக்கைன் கேங் வந்து ஒரு பெரிய கொக்கைன் கேங் வந்து பிடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2000 கோடி மதிப்புள்ள சரக்கு வந்து பிடிச்சிருப்பாரு. அந்த ஆளுங்களையும் பிடிச்சிட்டு வருவாரு. ஓகேங்களா? அப்போ வந்து யாருமே இருக்க வேண்டாம், அந்த ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் அனுப்பி விட்டுருப்பாரு. அவங்க எல்லாம் பிடிச்சி வந்து உள்ள வந்து தள்ளிடுறாங்க. ஓகேங்களா? அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து என்ன சொல்றான்னா, இது யாரோட சரக்கு தெரியுமா, ஸ்டீபன் ராஜோட சரக்கு அப்படின்னு சொல்றாரு. எவனா இருந்தா என்னன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் வந்து சொல்றாரு, யாரு வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு ஏன் வர போறாரு, அவரோட வால் வந்தா போதாதான் அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த கேங்ல இருந்து ஒரு பெரிய பெரிய ரவுடிங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, போலீஸ்காரெல்லாம் அடிச்சு சட்டையெல்லாம் கழட்டி முட்டி போட வந்து வரிசையா வந்து வச்சிடறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சம்பவம் ஒரு சைடு வாக்கு நடந்துட்டு இருக்கு. திடீர்னு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே சடனா வந்து ஒரு சாங் வந்து மியூசிக் வந்து பிளே ஆகிற மாதிரி கேக்குது. உடனே அந்த ரவுடி கேங்ல இருக்க ஒருத்தன், டேய் யாரா அவன் பாட்டு கேட்கறது, போய் அங்க போய் பாடுறா என்னன்னு போய் கேட்க போறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ என்ட்ரி. ஓகேங்களா? ஹீரோ நல்ல மட்டையில இருக்காரு, சரக போட்டு. ஓகேங்களா? அவரு எழுப்பி பாக்குறாங்க, எழுப்ப முடியல. உடனே சொல்றாங்க, தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துறான்னு சொல்றாங்க. உடனே தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துனா டக்குன்னு இப்படி எந்திக்கிறாரு. உடனே அங்க இருக்க சீனியர் போலீஸ் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா, 10 நிமிஷம் நான் அங்க வருவேன், யாருமே இருக்கக்கூடாதுன்னு. அவரு இவரை பார்த்த உடனே மார்க்கண்டேயனா அப்படின்னு சொல்றாங்க. இவர் பேர் வந்து அஜய் மார்க்கண்டேயா. ஓகேங்களா? இவர் வந்து எஸ்பியா இருந்திருப்பாரு, எஸ்பியா தான் இருக்கிறாரு, ஆனா சஸ்பெண்ட்ல வந்து இருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி சொன்னோன்னு, சார் இவரு தான் மார்க்கா சார் அப்படின்னு சொன்ன எல்லாரும், என்னடா மார்க் சீன் போற, அப்படி என்னடா அவன் பண்ணா சொல்லும் போது இத்தனை என்கவுண்டர் வந்து பண்ணியிருக்காரு, அவருக்கான ரூல்ஸ் எல்லாம் அவர் சஸ்பெண்ட்ல தான் இருக்காரு தவிர அவருக்கான ரூல்ஸ் அவரே தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாசா வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு அந்த ரவுடி கேங் கூட உட்காந்துட்டு ஒரு மஜாவா பாட்டை போட்டு உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காப்ல. டான்ஸ் முடிய தெளிவாயில பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, அதுல இருக்க ஒரு ரவுடியை பிடிச்சி அடிச்சு நொறுக்கிடுறாரு. அதை பார்த்து எல்லாரும் இவரை வந்து அட்டாக் பண்ண வராங்க, எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிடுறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவர் அடிக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணா, போலீஸ்காரங்க அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துருது. இப்போ மார்க் நம்ம கூட, ஐ மீன் அஜய் மார்க்கண்டியா நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அது ஷார்ட்டா வந்து மார்க்னு போடுவாங்க. தைரியம் வந்தது என்ன பண்றாங்க, அவங்களும் எஞ்சி சட்டையெல்லாம் போய் மாட்டிட்டு லத்தியெல்லாம் எடுத்து எல்லா ரவுடியெல்லாம் அடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? தென் வந்து நம்ம ஹீரோ மார்க் என்ன பண்றாரு, ஒரு சேர்ல வந்து உட்காந்துருக்காரு. அப்போ வந்து இங்க இருக்க போலீஸ்காரங்களாம் அந்த ஃபர்ஸ்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இவர் நல்லா தெரிஞ்சவர். சார் அவர் தெரியாம பண்ணிட்டாரு சார், சாரி சார் கேட்டுறாரு. உடனே இவர் அந்த ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருப்பார்ல, இவர் தெரியாம இவர் வந்து தூக்கிட்டு வந்துருவாங்க. இவர் ஏதோ ஒரு அங்க இருக்க மார்க்கெட்ல ஏதோ பிரச்சனை பண்ணா சொல்லிட்டு இவர் வந்து தூக்கிட்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? ஆனா இவர் வந்தது இவங்களுக்கு சேஃப்னு சொல்லிட்டு இவர் வந்து எல்லாரையும் அடிச்சிட்டு இருப்பார்ல, அப்ப அந்த ஃபர்ஸ்ட் இருக்க போலீஸ்கார் வந்து சொல்லுவாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவர் மார்க்கும் என்ன சொல்றாரு, பரவாயில்ல விடுங்க, நீங்க உங்க கடமை தானே செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு அந்த சீனை வந்து அதுக்கப்புறம் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க்குக்கு வந்து ஒரு சடனா வந்து ஒரு போன் வந்து வருது. போன்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அம்மா போனுக்கு வந்து இவர் வந்து ட்ரை பண்ணுவாரு. பட் வந்து அவங்க அம்மா எடுக்காம வேற ஒருத்தவங்க வந்து எடுக்கிறாங்க. எடுத்துட்டு, சார் இந்த மாதிரி நீங்க என்ன எடுக்கிறீங்க, அம்மா என்னாச்சுன்னு கேட்கும்போது, அம்மா வந்து ஒருத்தவங்க குத்தி போட்டாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா கூட இருந்த உங்க அக்கா பொண்ணு
பொண்ணு அர்ச்சனான்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்கும், அவங்கள வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வேக வேகமாக வந்து இவங்க அம்மா வந்து பார்த்துட்டு இருக்காங்க, நலம் வச்சுருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, அர்ச்சனா நீ வளர்த்த பொண்ணுடா, நம்ம கூட இருந்த பொண்ணு, அந்த பொண்ணு எதுவுமே ஆகாம அவளை நீ கூட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் மார்க் என்ன பண்றாரு, அவங்களை நான் அர்ச்சனா கூட்டு வரது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. ஓகேங்களா, இது பக்கத்துல இருக்கலாம் அவங்க வந்து அக்கா, எங்க பொண்ணு பேர் தான் அர்ச்சனா. ஓகேங்களா, இந்த சீனை வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து காரில் வந்து போயிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸ் மினிஸ்டர். ஓகேங்களா, அதாவது சாரி எக்ஸ் சிஎம்மா வந்து இருந்திருப்பாரு. அவரு கால் பண்ணி நீ எக்ஸ் சிஎம்மா நான் ஆனதுக்கும் உன்னை சஸ்பெண்ட் ஆனதுக்கும் காரணம் வந்து ஒரு வில்ல நேம் வந்து சொல்றாரு. ஓகேங்களா, வில்ல நேம் சொல்லிட்டு அவன் தான் இதுக்கு வந்து காரணம், ஆதிகேசவா அந்த வில்ல நேம். ஓகேங்களா, அவன் தான் காரணம். பட் அவனை பத்தி ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு, அவன் வந்து நாளைக்கு வந்து சிஎம் ஆக போறான். ஆனா அவனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து உடம்பு சரியில்லாமல் அட்மிட் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா, இது பக்கத்தில் இருக்கிறது வந்து அவங்க அப்பா, அது வந்து நம்ம வில்ல ஆதிகேசவன். ஓகேங்களா, உடனே என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு இவர் சிஎம் ஆகணும்னு ஒரு ஆசையில் வந்து இவர் வந்து இருப்பார். ஓகேங்களா, அதுக்கு அவங்க அம்மா சைன் போட சொல்லுவாங்க. இல்லை உன்னை மினிஸ்டர் ஆக்குறதே பெரிய விஷயம், நான் உன்னை சிஎம் ஆக்கி நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் ரொம்ப அராஜகம் அந்த மாதிரி தான் ஆட்சி வந்து நடத்திட்டு இருப்பாரு மினிஸ்டராக இருக்கும்போது. சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவர் சைன் போடாமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவரே அவர் சைனை போட்டு அவங்க அம்மா வந்து கொலை பண்ணிடுற மாதிரி இந்த சீனை வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, இதை வந்து என்ன பண்ணுவார்னா இந்த ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் ஒரு நெட்டையா ஒரு போலீஸார் இருக்காரு பார்த்தீங்கன்னா, அவர் பக்கத்தில் ஒரு நெட்டையா ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் பக்கத்தில் ஒரு சின்ன டாக்டர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார், அவர் ஃபோனில் வந்து இவங்களுக்கே தெரியாம வந்து அதை வந்து வீடியோ வந்து எடுத்துடுறாரு. ஓகேங்களா, அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த வீடியோ மட்டும் கிடைச்சிச்சுன்னா அவனை சிஎம் ஆக்காம நம்ம வந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. பட் அந்த வீடியோ வந்து அவர் எடுத்துட்டு வரும்போது ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிரும். அவர் ஆளையும் என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஆதிகேசவா டீம் வந்து கடத்தி வந்து வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றி அந்த வீடியோவை காப்பாற்றினோம்னா நாம வந்து அவனை வந்து சிஎம் ஆகாம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கு இந்த சீன் வந்து நடந்துட்டு இருக்கும், மார்க் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானுங்க, இதான் சொன்னல, அதாவது டாக்டரு அவங்க டாக்டரோட ஒய்ஃபு எல்லாரையும் வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அவங்க வந்து அடிச்சு சித்திரவதை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. தென் வந்து மார்க்கையும் அட்டாக் பண்றதுக்கு வந்து அந்த ஆதிகேசன் வந்து ஆளுங்களை வந்து அனுப்புவான். எல்லாரையும் வந்து இவர் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த குழந்தைய கடத்திட்டு போனாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ஒரு குழந்தை மட்டும் இல்லைங்க, ஒரு 18 குழந்தைங்க, சின்ன சின்ன பசங்க பொண்ணுங்க எல்லாரையும் வந்து அவங்க வந்து கடத்திட்டு இருப்பாங்க, கடத்திட்டு போயிருப்பாங்க. உடனே அது வந்து நாடு ஃபுல்லாக பரபரப்பாக வந்து பேசிட்டு இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ப்ளஸ் அவங்க சுட்டு கிளி இழிச்சிட்டு இருப்பாங்க. இவர் வந்து அந்த பிளேஸ்ல வந்து பாப்பாரு, அதான் ஒரு கெஸ் பண்ணுவாங்களா எந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கும், அந்த மாதிரி குழந்தை அம்மாவை இந்த மாதிரி குத்திட்டு குழந்தை வந்து இந்த மாதிரி கடத்திட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி அவர் ஒரு கெஸ்டிங்லாம் பண்ணிட்டு வரும்போது அங்க பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து கொன்னே போட்டிருப்பானுங்க. ஓகேங்களா, இந்த சீனை வந்து இதை வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க போலீஸ்க்கு இவருக்கு அசிஸ்டண்டா இருக்கிறவங்களாம் வந்து இந்த டீமை வந்து கண்டுபிடிக்கணும் அந்த ரிலேட்டரா வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவ்வளவு நேரம் நம்ம வந்து இந்த கிட்னாப் பண்ணதுல யாருன்னு பார்த்தா இவரு தாங்க, நம்ம விக்ராத் இருக்காருல்ல அவரு தான். இவரு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வில்லனை காட்டணும்ல, பத்ரான்னு சொன்ன பாத்தீங்களா, அவரோட ஓன் தம்பி இவரு தான் அந்த பொண்ணை எடுத்துட்டு வந்திருப்பாரு. இவன் தான் என்ன ஒரு பிளான் பண்ணிருப்பானா, இந்த குழந்தைகள்லாம் கடத்தி வெளிநாட்டுக்கு வித்துட்டா நமக்கு வந்து பல்கான அமௌண்ட் வந்து கிடைக்கும், அந்த ஒரு பிளானுக்காக என்ன பண்ணுவான், யூஸ்வலா நிறைய படத்துல வர சீன் தான், அந்த ஒரு பிளானுக்காக வந்து இவன் வந்து குழந்தைய வந்து கடத்திருப்பான். ஓகேங்களா, இவன் ஆளையும் வந்து கூட்டு வந்திருப்பான். ஓகேங்களா, அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்க ஆளுகிட்ட வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நான் நல்லா இருக்க தானே நீ வந்து இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உங்க ஆள் வந்து கேட்கும்போது இவங்க பேர் இவங்க பேர் ருக்மணி. ஓகேங்களா, இவர் சொல்லிட்டு இருப்பாரு, உனக்காகவும் இல்லை எனக்காகவும் தான், ஏன்னா என் அண்ணன் என்ன ரொம்ப வந்து இன்சல்ட் பண்றாங்க, அண்ணன் அடிச்சு பத்துறா. ஓகேங்களா, அவன் என்ன ரவுடிஸும் எதுனா இருப்பான், அந்த அளவுக்கு பெருசாக வந்து மதிக்க மாட்டான், அதனால தான் இவங்க எடுத்துட்டு வந்து வந்திருப்பான். அது மாதிரி எழுத்துறா வந்து அங்கே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் இவர் வந்து சஸ்பெண்டா இருந்தாலும் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து இவர் வந்து பாக்குறாரு. அதுக்கு வந்து போலீஸ் காமனா யூஸ்வலா வந்து லீகலா ஒரு போலீஸ் வந்து வேணும்ல, அதுக்காக வந்து ஒரு லேடி போலீஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இவர் காருக்குள்ள வந்து நம்ம மார்க் தான் இருப்பாரு. ஓகே, அவங்க ஒன்று சொன்னாங்க இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு இது. உடனே இவரை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, எல்லாரும் வந்து மறுபடியும் வந்து போயிடுறாங்க. ஓகேங்களா, அந்த சீனை வந்து காட்டுறாங்க. இவன் தான் ஸ்டீபன் ராஜ். இவங்கிட்ட உள்ள அந்த கொக்கைன் 2000 கோடி பொருளை தான் போலீஸ்காரங்க வந்து பிடிச்சு வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இவன் வந்து அங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருப்பான். அப்போ வந்து என்ன பண்ணுவான், இவங்க கூட வந்து ஒருத்தன் வந்து இருப்பான். ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து சொன்ன பாத்தீங்களா, இது யாரோட சரக்கு தெரியுமா, ஸ்டீபன் ராஜ் சரக்குன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள ஒருத்தன் இருப்பான்ல, அவனை என்ன பண்ணுவான், அவன் இங்க வந்து அதாவது அவன் எத்தனை வருஷமா இருக்கான் சார், 6 வருஷமா இருக்கான், அவனை போய் கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க வந்து கேட்பான். ஓகேங்களா, உடனே வந்து இவருன்னு சொல்லுவாரு, அந்த மதிப்பு என்னன்னு தெரியுமாடா, 2000 கோடிடா, அதை வந்து அவன் கேர்லெஸ்ஸா வந்து இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த சீன் வந்து அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃப்ரேம்லயும் பாத்தீங்கன்னா அந்த ஆதிகேசன் வந்து வந்துடுறாரு. ஆல்ரெடி இவர் வந்து கடத்தி வந்து அந்த டாக்டரையும் அவங்க ஒய்ஃபையும் கடத்திட்டு வந்து, ஏன்னா அவங்க பையன் வந்து எஸ்கேப் ஆயிருப்பான். ஓகேங்களா, இது வந்து இடையில வந்து சொல்ல வந்துட்ட மக்களே மன்னிச்சுக்கோங்க. பையன் வந்து அந்த போனோட வந்து எஸ்கேப் ஆயிருப்பான். அவங்க அப்பா போன்ல தான் அவன் வந்து ஒரு கேம் அடிக்ட் மாதிரி, ஒரு சின்ன பையன் தான் கேம்ஸ் வந்து எப்பாவது ப்ளே பண்ணிருப்பான். வீட்டுல இருக்க போன்ல வந்து கேம் விளாண்டு சார்ஜ் போயிருக்கும்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணா இவங்க அப்பா ஃபோனை வந்து அவர் வந்து அந்த வீடியோவை எடுத்துட்டு எக்ஸிஎம்க்கு வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிரும் சார்ஜ் இல்லாம. அதை வந்து சார்ஜ் போட்டுருந்துப்பாரு. இவன் சார்ஜ்ல இருந்து டக்குன்னு எடுத்து உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருப்பான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிரும். எங்க அப்பா வந்து டேய் அந்த எங்கடாங்கன்னு சொல்லிட்டு இவன் தேடும் போது இவன் அங்க தப்பிச்சு போயிடுவான் அந்த சின்ன பையன். ஓகேங்களா. அதனால என்ன பண்ணுவாங்க, உங்க பையன் எங்க போயிருக்காங்க, எனக்கு அந்த ஃபோன் வேணும். ஏன்னா இவங்க கொலை பண்ணி அம்மா கொலை பண்ண வீடியோ வந்து இவர் தானே எடுத்து வச்சிருக்காங்க சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபு அவங்க புருஷனை போட்டு கட்டி வச்சு அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த சீன் வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம ஸ்டீபன் ராஜ் என்ன பண்றாரு, நம்ம மார்க்கோட போட்டோவை அங்க இருக்க ரவுடி எல்லாம் அனுப்பி வச்சு இவனை இவனை அடிச்சு, அதாவது கொண்டு வரவங்களுக்கு கொன்னாலும் சரி அவனை உயிரோட கொண்டு வரணும் சரி ஒரு பல்க் ஆஃப் அமௌண்ட் வந்து கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கைதி படத்தில் வர சீன் மாதிரி தான் கொஞ்சம் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி நிறைய கேஷ் வந்துருக்கும். அதெல்லாம் வந்து நான் வந்து கொடுப்பேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து ஒரு புறம் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் வச்சிருப்பாங்க. 2 நாளே நம்ம வந்து கல்யாணமும் இருக்கும். ஓகேங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கேங்லேயே வந்து மற்ற நம்ம மார்க் வந்து உட்காந்து டான்ஸை போட்டுட்டு இருப்பாரு. இவன் உட்காந்து பார்ப்பான், இவனை கொல்ல வந்தா நம்ம இதே உட்காந்து டான்ஸ் ஆடுறான்னு சொல்லிட்டு அவர் வந்து சுற்றி பிளான் போடுறதுக்கு வந்து எல்லா துப்பாக்கி வந்து காட்டிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுவார்னா, போலீஸ் ஸ்டேஷனோட இவ்வளோ சரக்குலாம் மாட்டிருக்கும்ல, அதை வந்து பெட்ரோலை வச்சுட்டு எரிச்சிடலாம், மொத்தமாக எரிச்சிட்டா. ஏன்னா 2000 கோடி கொக்கைன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய இது நஷ்டம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டி, இப்போ நீ வந்து மார்க் எதுவும் பண்ணாமல் இருக்கணும், இல்லைன்னா நாங்கள் உங்கள் சரக்கு இது பண்ணிடுவோம் சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரங்க வந்து மிரட்டுறாங்க. உடனே மார்க்கையும் வந்து விட்டுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரு பத்ராவோட தம்பி ருத்ரா, இவர் என்ன பண்ணுவார்னா ஃபோன் எடுக்காம வந்துருவாரு. ஓகேவா. இவங்க ஆளை கூட்டு வந்ததுனால, ஏன்னா ஃபோன் வச்சுன்னா லொக்கேஷன் வச்சு அண்ணன் ஏதாவது கண்டுபிடிச்சு வந்துருவான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்காம வந்துருவாரு. ஆனாலும் இவர் அக்கம் பக்கத்துல இருந்து பேசுறதுக்கு என்ன பண்ணுவார்னா, அங்கங்க ஏதாவது ஒரு கேங்கு கூட்டமா இருக்குன்னா அங்கிருந்து யாரை போன ஆட்டையை போட்டுருவாரு. ஆட்டையை போட்டு அது மூலியமா எல்லாரும் பேசிட்டு இருப்பாரு. அதனால இவர் கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டமாவே சுத்திட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி மீட்டிங் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். அதுல ஒரு வில்லனோட போனை வந்து இவர் வந்து எடுத்துருவாரு. லாஸ்ட் வந்து அதை வந்து அவன் வந்து பாத்துருவான். பார்த்துட்டு அவன் கழுத்து கொள்ள வந்து பார்ப்பான். ஓகேங்களா. ஆனா இவன் தான் கொலை, அதாவது குழந்தைங்க எல்லாம் கடத்தி வச்சிருக்கான்னு வந்து இப்ப அங்க இருக்க யாருக்கும் தெரியாது. ஆனா போலீஸ் டீம் வந்து ஒவ்வொரு வகையில சுத்திட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம யோகி பாபு தான் காட்டுறாங்க. ஓகேங்களா. யோகி பாபு தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிக்னல்ல என்ன சொல்ல அவங்க கால் ட்ரேசிங்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது இவங்கிட்ட தான் அவன் வந்து என்ன பண்ணிருப்பான், நம்ம வந்து ருத்ரா வந்து, ஓகேங்களா, பத்ராவோட தம்பி ருத்ரா வந்து என்ன பண்ணுவாரு, பிளாக் மணி எல்லாம் என்ன பண்ணுவாரு, அமெரிக்கன் டாலர்ஸா இருக்கும், அதெல்லாம் கன்வெர்ட் பண்றதுக்காக இவங்கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. இவர் பேர் வந்து சாலமன். ஓகேங்களா. அந்த படத்துல இந்த மாதிரி சீன் வந்து நடந்துட்டு இருக்கும். எங்க வந்து நம்மளை வந்து மார்க் வந்து பிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல என்ன பண்ணிடுவான், இவர் ஃபர்ஸ்ட் வந்து இவரை வந்து லைட் ஹவுஸ்னு ஒரு இடத்துல வந்து பிடிச்சு வச்சிருக்கவே மாட்டாங்க. யாரை, யோகி பாபா தான் பிடிச்சு வச்சுட்டு நம்ம ருத்ராவை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி மார்க் கேங்கெல்லாம் ஒரு ஸ்கெட்ச் போட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாரு, மார்க்கெட் எப்படியும் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அண்ணனுக்கே இவனே ஒரு போனை போட்டு இந்த மாதிரி அண்ணா என்ன வந்து நம்ம மார்க் வந்து பிடிச்சு வச்சுட்டான், லைட் ஹவுஸ்ல வந்து பிடிச்சு வச்சிருக்கான், நீங்க வந்துருங்கண்ணா, நான் நீங்க சொன்ன மாதிரி மீசா பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இவன் ஒரு பிளானை போட்டு அவங்க 2 பேரும் அடிச்சுட்டு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிளானை வந்து போடுறான். ஓகேங்களா. எப்படி நடந்துட்டு இருக்கோம், இவன் அண்ணா தரமான திட்டினே இருப்பாங்க. அப்பவே பயங்கரமா திட்டுவான், என்ன பிள்ளைய பெத்து வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளவான்னு சொல்லிட்டு பயங்கரமான அசிங்கமா பேசிட்டு இருப்பான். இவன் தம்பியை திட்டிக்கிட்டே டேய் நம்ம தம்பி வந்து இந்த இடத்துல இருக்கானடா வாங்கடா போலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இவன் தம்பி மேல வந்து ரொம்ப வந்து பாசமா வந்திருப்பான். ஸோ அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தான் கொலை பண்ணிட்டு என்ன சொல்லி இவனை வந்து மினிஸ்டர் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம கூட பிரச்சனை சரியாயிரும். அதுதான் அவன் அண்ணனோட வந்து பிளானா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் ஒரு வழியா என்ன பண்ணிடுவாங்க, நம்ம ருத்ரா வந்து ஒரு வழி காலிங்ஸ் வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க, சரௌண்டிங்ல யார் யார் காலிங்ஸா பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ருத்ரா வந்து யாருக்கோ பேசுற டவர் லொகேஷனை வச்சு அவர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சு அவனை ஃபாலோ பண்ணி துரத்து வரும்போது பாத்தீங்கன்னா இவங்க போலீஸ் கேங்ல உள்ள 2 பேரும் அவர் வந்து சுட்டுருவாங்க. ஏன் சுடுறாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வந்து காட்டுறேன். அவங்களே உங்களுக்கு 2 பேரும் வந்து சுட்டுருவாங்க. டேய் என்னடா பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல சார் நம்ம மேடத்தை வந்து அந்த ஒரு லேடி இருக்காங்களா, அவங்க வந்து இவன் வந்து அட்டாக் பண்ண பார்த்தா சார், அதனால தான் சார் சேஃப்டிக்காக சுட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஆனாலும் அவனுக்கு கொஞ்சம் உயிர் இருக்க மாதிரி இருக்கும். அவனை காரில் தூக்கிட்டு போயிட்டு இந்த 18 குழந்தைகளை நீ தானே எங்க பறிச்சு வச்சிருக்க, எங்க பறிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு என்ன சொல்லுவான், ஒரு 18 மணிக்கூர் என்னமோ தான் இருக்குது, 14 மணிக்கூர் 18 மணிக்கூர் தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் எல்லா குழந்தையும் தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருன்னு சொல்லிடுவான். ஆனா எந்த பிளேஸ்ல அவங்களை அடைச்சு வச்சிருக்கேன்னு அவன் சொல்லவே மாட்டான். அதுக்குள்ளேயும் அவன் செத்தே போயிடுவான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அடக்கி வச்சிருப்பாங்க, எல்லாம் கத்துவாங்க, அதாவது கதவெல்லாம் தட்டுவாங்க. ஆனா ரொம்ப பசியெல்லாம் இருப்பாங்கல்ல, சத்தம் போடுவாங்க, ஆனா யாருமே வரமாட்டாங்க. அப்போ வந்து அதுல உள்ள ஒரு சின்ன பொண்ணு, இவங்க தான் யாரு, இந்த அர்ச்சனா. ஓகேங்களா. இவங்க அக்கா பொண்ணு. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பாக்ஸ்ல வந்து ஏதோ சாக்லேட் பாக்ஸ் வந்து இருக்கும். நமக்குலாம் சாக்லேட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம்ல வந்து எல்லா குட்டி பசங்களும் வந்து அதை திறந்து பார்க்கும்போது சாக்லேட்டே இருக்காது. எல்லாரும் அழுவாங்க. இந்த சீனா பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஏன்னா சின்ன பசங்களை அவங்கள பசிலாம் தாங்கிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சீன் தான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அவங்க அக்கா அவங்க மாமா வந்து இந்த மாதிரி அர்ச்சனாவை எப்படியா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. உடனே அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க,
அவங்களே உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி மார்க் வந்து ஒரு நான் வந்து கூட்டிட்டு வரேன், நான் வந்து எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன், அவன் என்னைக்குமே மீற மாட்டான், எனக்கு மார்க் மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நீ கவலைப்படான்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுகிட்ட வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சீன். ஓகேங்களா. அடுத்ததுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு 4 போலீஸ் எல்லாம் இருக்காங்களா, இதெல்லாம் நம்ம மார்க்கோட கேங்ஸ் காரங்க தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ண நான் சொன்னேன்ல, அதாவது லீகலா ஒரு போலீஸ் வந்து வரணும், லேடி போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் இந்த குழந்தை கிட்னாப் கேஸ் எல்லாம் சொல்லிட்டு அதுக்காக வந்து லேடி வந்து வந்திருப்பாங்க. இவர் வந்து அந்த லேடிக்கு கேங் சப்போர்ட்டா ஒரு 2 3 போலீஸ் வந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து ஒருத்தர் வந்து இந்த ஆள் வந்து என்ன சொல்லுவாருன்னா, மேடம் நம்ம எதுக்கு அந்த ஆதிகேசனுக்காக நம்ம செயல்படணும், மார்க் ரொம்ப நல்லவரா இருக்காரு, அவருக்காக நம்ம வந்து ஏன் செயல்படக்கூடாதுன்னு சொன்ன உடனே இவரு இந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு சரி குழந்தைங்க விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்க கூட சேர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு மார்க் என்ன பண்ணுவாரு, ஒரு மேப் மாதிரி போட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணிக்குள்ள முழுகிடுவாங்கன்னு சொல்லும் போது சரி அந்த கடல் ரிலேட்டடான பொருள், இந்த டேம் அந்த சைடுலாம் ஏதாவது ஒரு ஏரியால வந்து வச்சிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கெங்க இருக்கும், எத்தனை கிலோமீட்டர் இதெல்லாம் இருக்கும் சொல்லிட்டு அவர் ஒரு கெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அதை வரைஞ்சிட்டு அதை திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த லேடி போலீஸும் வந்து நான் நான் உங்க கேங்லயே வரேன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பலையான்னு கேட்கும்போது கிளம்புறது தான் நாங்கள் ஏன் வரப்போறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் குழு கிடைச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து ரொம்ப பசியும் கொடுமையா அந்த குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா டேமை வந்து ஆல்ரெடி திறந்து விட்டாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா டேம் கொஞ்ச நேரத்துல வந்து 16 மணிக்குள்ள டேம் ஃபுல்லா தண்ணி வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களை வந்து காப்பாற்ற முடியாது, அதுக்கு நம்ம காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ டேம் திறக்கிறதுக்குள்ள போயிடலாம் சார் லேடி சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி டேம் திறந்துட்டாங்க அப்படிவாங்க. எல்லாரும் வந்து ஷாக் ஆயிடுவாங்க. அப்போ டேம் திறந்தனால அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இடமா தண்ணி வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சுட்டு தந்தா தண்ணி வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணியை ஒரு பையன் வந்து பார்த்துருவான், ஆஹா தண்ணி வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பசி கொடுமையில தண்ணி எல்லாரும் குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீபன் ராஜ் நம்ம பத்ராவோட ஃப்ரெண்டு. ஓகேங்களா. அவர் என்ன பண்ணுவாரு, எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜாலியில கார்ல போறது போயிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம பத்ரா கால் பண்ணிட்டு கால் பண்ணிட்டு இப்போ ஒழுங்கா வாடா அப்படின்னு சொல்லு, பத்ரா நான் இன்னைக்கு வர முடியாது பத்ரா, எனக்கு இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா, டே ஒழுங்கு வந்துரு அடுத்த மேட்டின உடனே என்ன பண்ணுவாரு, உடனே என்ன இவர் ஸ்டீபன் வந்துருவாரு. இவர் வந்து யாருன்னா இவர் பேர் வந்து அசோக், நம்ம பத்ராவோட மாமா இவரு. ஓகேங்களா. இந்த சிமெண்ட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காருல அவரு. அப்போ வந்து இவரை கூட்டு வந்து பேசிட்டு இருப்பாரு, நம்ம கேங்ல இருந்தா எவனோ ஒருத்தன் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் தம்பி இறந்தது வந்து இந்த சீன்ல வந்து இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா. ஏன்னா இவங்க தம்பிக்கு ஹெல்ப் பண்றது ஃபுல்லாமே இந்த அசோக் தான். அது வந்து நமக்கே லாஸ்ட்ல தான் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் சீன்ல தான் வந்து தெரியும். ஓகேங்களா. உடனே அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல வந்து பாத்துருக்கேன்னா நம்ம மார்க் வந்து ஒரு பிளான் வந்து போடுவாரு. என்ன ஒரு பிளான்னா, ஆல்ரெடி வந்து நம்ம அவனை வந்து கொண்டுட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அவன் லவ்வர் வந்து அங்க இருக்க ஏதோ ஒரு மார்க்கெட்ல இருக்க அந்த சைட்ல இருக்க ஏதோ ஒரு ரூம்ல தான் அவங்கள வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள எப்படியா உயிரோட வந்து காப்பாற்றணும் அந்த மாதிரி வந்து பிளான் வந்திருப்பாங்க. அது எதுக்குன்னு வந்து நான் லாஸ்ட்டாக வந்து சொல்றேன். உடனே அந்த போலீஸ்காரங்க வந்து செம்மையா ஃபைட் போடுவாங்க. உண்மையில இந்த சீன்ல சூப்பரா இருக்குங்க. செம்மையா ஃபைட் போடுவாங்க. ஒரு சமயத்தை பார்த்தா கத்தி எடுத்து அந்த பொண்ணை, ஏன்னா அந்த பொண்ணை கொலை பண்ணணும் அவங்க டார்கெட் ஃபுல்லா. ஆனா பொண்ணை குழப்பிட்டு அவன் தம்பியை கூட்டு வந்தாதான். அதனாலே ரவுடி அங்க வந்திருக்கும் போது ஒரு சில பார்த்தா கத்தி எடுத்து இப்படி போடுவாங்க. அப்போ வந்து இந்த ஹீரோயின் போலீஸ் வந்து இந்த ஆப்பிள் அந்த கத்தியில வச்சு பிடிச்சிட்டு மறுபடியும் கத்தி எடுத்து அவனை போடுற மாதிரி நல்லா கொஞ்சம் ஃபைட்லாம் போட்டு அந்த பொண்ணு வந்து காப்பாற்றிடுவாங்க. சூப்பராகவே இருக்கும் அந்த சீனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேம்களை வந்து அடக்கி வச்சிருப்பாங்களா, அந்த அதில் இருக்க சின்ன பாப்பான்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு சாமி சிலை மாதிரி பண்ணி மெழுகுவத்தில் ஏற்றி எல்லாரும் வந்து ப்ரே பண்ணி பாட்டெலாம் படிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன இதாக இருக்குன்னா, மார்க்குக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில ஸ்பாட்ல வந்து இவங்க வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒவ்வொரு இடமா வந்து தேடுறாரு. தேடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 குழந்தைகள் இருக்கும். இவரு என்ன நினைச்சுப்பாரு, அந்த காணாம போன குழந்தைங்க தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க போல நினைச்சிருப்பாரு. பார்த்தோன்னா இங்க ஒரு ஆளு அவங்களோட அப்பாவே இங்க வந்து அடைச்சு வச்சிருப்பாரு. உடனே அவங்க அப்பா ஒரு பலான்னு அடிச்சு வச்சு இதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் இந்த மாதிரி மறைச்சு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீனை வந்து இதுல வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்ல வந்து நம்ம ஹீரோவோட லவர் இறந்து போனார்ல, ருத்ரா, அவரோட லவர் ருக்மணி, தென் வந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர், இவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. அவர் வந்து இவன் வந்து கேட்டுட்டு இருப்பா, ருத்ரா எங்க ருத்ரா அண்ணன் கேட்பான். ஆனா அவனை தான் ஆல்ரெடி இவங்க டீம்காரங்க வந்து சுட்டாங்கல்ல, ஆனா உயிரோட தான் இருக்கிறான், அவன் அண்ணன் மாதிரி பிரதர் மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து அந்த குழந்தைங்கலாம் எங்க இருக்குன்னு தெரியுமா, அந்த ஃபோன் நம்பர் தெரியுமா, அது மாதிரி வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் இந்த கொஞ்ச நேரத்து வரையும் அவன் எதுவுமே வந்து சொல்ல மாட்டான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் திடீர்னு சடனா பாத்தீங்கன்னா இந்த ஆளை பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து மேடம் கெட்டவனுக்கு வேலை செய்யறது கூட மார்க் மாதிரி நல்லவர் கூட வேலை செய்யலான்னு அவன் டக்குன்னு என்ன பண்ணுவான், கூட உள்ள ஒருத்தன் தலையே கண்ணை வச்சிருவான். லாஸ்ட்டா பார்த்தா என்ன சொல்லுவான், சஸ்பெண்ட் ஆன ஒரு போலீஸ் கூட இருக்கிறத விட நாளைக்கு சிஎம் ஆகிற ஆதிகேசனுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம் சொல்லிட்டு பார்த்தா என்னடா இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கூட இருந்து போய்க்கிற மாதிரி அவன் திடீர்னு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் போட்டு அவன் வந்துருவான். நம்ம இந்த கல்யாணி சொன்னல, சாரி ருக்மணின்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க காலில் வந்து என்ன பண்ணுவான், சுற்றுவான். ஏன்னா அந்த பொண்ணை கொலை பண்ணோம், அந்த பொண்ணுக்கு தான் ஒரு ஃபோன் நம்பர் வந்து தெரியும். ஓகேங்களா. அந்த ஃபோன் நம்பர் தெரிஞ்சாதான் அந்த ஃபோனை வச்சு தான் அந்த குழந்தைக்கெல்லாம் எங்க அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த பத்ராவோட கேங் என்ன ஒரு இது பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைய கொன்னா
இவன் வந்து அவன் தம்பியை வந்து விட்டுருவான். அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்தா குழந்தைகளை கொல்றதுக்கு பிளான் வந்து பண்ணிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்ல வந்து அங்க ஒரு காளி சாமி கோயில்ல வந்து என்ன பண்ணா பூஜைலாம் நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து ஒரு ஃபைட் சீன்லாம் வந்து வச்சிருப்பாங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான் நம்ம ஸ்டீபன் ராஜா வந்து நம்ம இவர் வந்து பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு உண்மையா சொல்லு குழந்தைகளை எங்கெல்லாம் வச்சிருக்கான்னு சொல்லும்போது அவன் இந்த மாதிரி ஒரு சில ஸ்பாட்லாம் வந்து அவன் வந்து சொல்லியிருப்பான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆதிகேசன் வந்து கால் பண்ணி ஆதிகேசனோட அம்மாவ வந்து அவன் தான் கொலை பண்ணியிருப்பான். ஓகேங்களா. இவர் பத்ரா அவங்கலாம் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு சொன்னேன்ல. உடனே பத்ரா வந்து கால் பண்ணி இந்த மாரி உங்க அம்மா இதுக்கு வர முடியாம போயிருச்சு. இறுதி சடங்கு வர முடியாம போயிருச்சுன்னு சொல்லுவான். உடனே இவனுங்க கால் பண்ணி சாரி நானும் வர முடியாம போச்சும்மா. என்னன்னு சொன்னபோது வாட்ஸ்அப் உடனே பாரு அப்படின்னு சொன்னோன்னே, வாட்ஸ்அப்ல இவன் தம்பி கொலை பண்ணியிருப்பாங்க. அதாவது இவங்க சுட்டாங்கல்ல, இறந்திருப்பார்ல, அந்த ஃபோட்டோவ அனுப்பியிருப்பாங்க. இவங்க மாமாவும் இவங்க அப்பாவும் வந்து அழுற மாரி சீன் காட்டுறாங்க. உடனே இவரு பத்ரா கோவப்பட்டு, இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். என் பேச்ச கேட்கணும் கிளவான்னு சொல்லிட்டு எல்லாரையும் அவங்க அப்பாவையும் போட்டு பயங்கரமா திட்டுற மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அடுத்த இதுல பார்த்தீங்கன்னா, டேம்ல இருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இவங்க பசங்க என்ன பண்ணாங்க, அங்கங்க கிடைக்கிற மரத்துலலாம் கொஞ்சம் உயரமான இடத்துலலாம் எல்லா பசங்களும் வந்து சேஃபா வந்து இருந்துகிட்டு கடவுளுக்காக எல்லாம் ப்ரே பண்ணிட்டே இருக்காங்க. நம்மள யாராவது காப்பாத்த மாட்டாங்க அந்த மாதிரி ப்ரே பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா, இவங்க நம்ம ருக்மணி இருக்காங்கல்ல, சுட்டாங்கன்னு சொன்ன பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க கால் யாருக்கு யாருக்கெல்லாம் பேசியிருக்காங்க அதை வச்சு நம்ம வந்து ஒரு கெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் குழந்தை கண்டுபிடிக்கிறது ஏதாவது ஒரு இடம் வழி வந்து கிடைக்குமான்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கால் வந்து இவங்க ஒருத்தருக்கு மட்டும் தான் பேசியிருப்பாங்க. யாருன்னு இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டா. ஓகேங்களா. அதாவது வந்து ருத்ரா வந்து வீட்டுல இருந்து வரும்போது போன்லாம் எடுத்துட்டு வர வேண்டாம், போன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவார் நம்ம அண்ணன். ஏன்னா அவங்க அண்ணன் தான் ரொம்ப மோசமான அண்ணன், கண்டுபிடிச்சா இவங்க ஆளை போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு போன் கொண்டு வராமன்னு சொல்லியிருப்பான். ஆனாலும் இவங்க லவர் வந்து தெரியாம போன் வச்சிருப்பான். அந்த போனை வந்து வேன்ல வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த வேன்ல இருக்க போனை கண்டுபிடிச்சாதான் நம்ம யாரு இந்த குழந்தைங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த கான்செப்ட் வந்து காட்டுருவாங்க. அதுக்காக இவங்ககிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து அந்த ஃபோன் வந்து அந்த மாதிரி வேன்ல போட்டாங்க அது வந்து தெரியும். பட் வந்து அந்த ஃபோன் நம்பர் வந்து எனக்கு தெரியாது. அது சுடப்பட்டாங்களா அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி வந்து இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. இந்த சீன் வந்து இந்த இடத்துல வந்து காட்டிட்டு இருப்பாங்க. அதாவது நான் வந்து சுட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்க தான் அதுக்கு வந்து பிடிச்சி வச்சிருக்காங்களா, இந்த சீன் தான் அவங்க சுட்டிருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யாரு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு மார்க்கு, இவங்க கேங்ல இருந்து யாரோ ஒரு ஆள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அது யாருன்னு வேற யாரும் இல்ல, இவங்க மாமா அசோக் தான் ருத்ராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. அவர் வந்து வேற விஷயமா சரி நம்ம அக்கா பையனை தானே கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம், அவன் அப்படியே போட்டோம், அந்த ஒரு நல்ல இடத்துல தான் அவர் வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேங்களா. பட் என்ன அவங்க பையனே என்ன பண்ணிருப்பாங்க, கொலை பண்ணிருப்பாங்க. உடனே மார்க்கு கால் பண்ணி நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ற மாதிரி பண்ணு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு பிளான் வந்து சொல்லியிருப்பாரு. அது எதுக்குன்னு வந்து லாஸ்ட் வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க தண்ணி நிறைய வந்துடும். ஒன்று எல்லாரும் பயந்துக்கிட்டு அப்படி இப்படியே வந்து அங்க ஒரு வேன் இருக்கும். ஓகேங்களா. இந்த வேனுக்குள்ள தான் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஃபோன் வந்து இருக்கும். ஓகேங்களா. உடனே என்ன பண்ணுவாங்க எல்லாரும் வந்து அந்த ஒரு ஒரு பையன் மட்டும் இருப்பான். ஓகே. அதான் அந்த பையன் சொன்ன டாக்டரோட பையன் ஒருத்தன் மிஸ் ஆனா அவன் தான் எல்லாருக்கும் லீட் பண்ற மாதிரி எல்லாரும் மேல போங்க சொல்லிட்டு அதுல படிக்கட்டு வழியா எல்லாரும் மேல போய் டாப்ல ஏறி உட்காந்துப்பாங்க. ஓகேங்களா. இந்த சீன் வந்து அடுத்து வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ருக்மணி கிட்ட வந்து அந்த ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சாதான் அவங்க இருக்க இடத்த கண்டுபிடிக்க முடியுது. அவர் வேற சுட்டாங்க பாத்தீங்களா. ஒன்னு நம்ம மார்க்லாம் வந்து கேட்கிறாரு, ஏதாவது சொல்லுங்க ஃபோன் நம்பர் இருக்கா சொல்லுங்க ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, 18 குழந்தைங்க காப்பாத்துக்காப்புன்னு கேட்டுனே இருப்பாரு. அவங்களும் ஒவ்வொரு நம்பரா சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு 8 நம்பர் சொல்லுவாங்க. ஓகேங்களா. 8 நம்பர் சொன்னோன்னே அவங்க இறந்துடுறாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 நம்பர் என்ன பண்ணுவாங்க, இவங்களே மாத்தி மாத்தி போட்டு தான் அந்த இதை வந்து கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சீன் நான் லாஸ்ட்ல சொல்றேன். அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லன் வந்து அங்க வந்து வந்துருவான். வந்து ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டுருவான். லாஸ்ட்ல வில்லனையும் அடிச்சு தூக்குல தொங்க ஒரு மாதிரி தலைகையை கட்டி தொங்க விட்டு அவனையும் வந்து கொன்னுடுறாரு. ஓகேங்களா. இந்த சீன் தான் நான் வந்து சொன்னேன். இந்த ஃபோன் நம்பர் வந்து சொல்லி 18 பிள்ளை காப்பாதுன்னு சொன்னது தெரியுமா, அந்த சீன் தான் இது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, சார் லாஸ்ட் 2 நம்பர் கிடைக்கலையே சார், என்ன சார் பண்ணலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஏதாவது 8 நம்பர் இருக்கும். லாஸ்ட் 9 to 10 அந்த நம்பர் மட்டும் கிடைக்காது. அதுக்காக என்ன பண்ணுவோம், இருக்கிற போலீஸ்லாம் எல்லாரும் லாஸ்ட் நம்பர் ட்ரை பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொன்றா உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகும், அந்த ஃபோன் வந்து இந்த பையனுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா. அந்த ரிங் பண்ற வச்சு இந்த ஃபோன் வந்து கிடைச்சிடும். அவன் ஃபோன் பண்ணி அங்கிள் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில இந்த சீன் ரொம்ப டச்சிங்காகவே இருக்குங்க. காப்பான்னு சொல்லிட்டு நாங்க கன்ஃபார்ம் அங்கிள் வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே இவங்களோட அர்ச்சனா சொன்னேன்ல இவங்க அக்கா பொண்ணு, அவனை எடுத்து ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஒரு பயமா இருக்கு, இல்லை தண்ணியா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு வழியா அவங்க பேசின டவர் லொகேஷனை கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய டேம். அது பக்கத்தில் நம்ம லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு ஏரியா வந்திருக்கும். அதுக்குள்ளதான் வந்து பதுக்கி வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கு மேலே ஏறி உள்ள போயிட்டு ஸ்விம்லாம் பண்ணிட்டு எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாரு. அப்போ அந்த குழந்தைங்க அங்கிள்னு சொல்லிட்டு இவரை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே என்ன பண்ணுவார், இவர் அந்த நீச்சல் அடிச்சு ஒவ்வொருத்தரையா ரெண்டு பேரா தோல்ல வச்சு மேலே வந்து கூட்டு வந்து ஒவ்வொருத்தரையும் அந்த காட்டுறாங்களா ஒவ்வொருத்தரா காட்டுவாங்க. உடனே அவங்க மேலே வந்தவொடனே இது வரைக்கும் சாப்பிடவே மாட்டாங்களா, அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க. சீன் ரொம்ப ஃபீலிங்ஸாகவே இருக்குங்க. எல்லாரும் ரொம்ப ஆர்வமா சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றாங்க. அப்போ வந்து இவர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து அங்க இருக்க போலீஸ்காரு, என்ன சார் உங்களுக்கு ஓகேவா, ஏன்னா எல்லாரையும் ஸ்விம் பண்ணி கூட்டு வந்திருப்பாருல, லாஸ்ட் 2
குழந்தைங்க இருப்பாரு, அதுக்கே அவர் திவங்கிடுவாரு. லாஸ்ட் அந்த 2 பேரையும் ஸ்விம் பண்ணி கூட்டு வந்து மேலே வந்து இப்படி உட்காந்துருப்பாரு. ஓகேவா சார்னு கேட்கும்போது இவர் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவாரு, தம் அடிக்கிறத மட்டும் கொஞ்சம் குறைக்கணும். ஏன்னா தம் அடிக்கிறது வந்து இந்த பேசிங் பண்ணிட்டு அந்த பிரச்சனை இருக்கும்ல. ஐ மீன் அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்குறது ஈஸியா வாங்கும். தம் பண்ண ஸ்மோக் பண்றதுல. ஸோ அத பண்ண சொல்லிட்டு எல்லாரும் கேங்ல இருக்கவங்க எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க அம்மா கிட்டே வந்து இவரு வாக்குறுதி கொடுத்துருப்பார்ல, அர்ச்சனா பொண்ணு எப்படியா நான் கூட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு, அத மாதிரியே கூட்டு வந்துறாங்க. அவங்க அம்மாவும் பாசமா வந்து பேசிக்கிறாங்க. அத வந்து இவர் வெளியே வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம போலீஸ் கேங்ல இருந்து ஒருத்தர் வந்து இருப்பாரு. ஓகேங்களா. அவரு வந்து என்ன பண்றாருன்னா, நம்ம இவரு இருக்கார்ல, வில்ல ஆதிகேசவன் கிட்ட போயிட்டு, இவரு தான் நாளைக்கு வந்து 11 மணிக்கு சிஎம் ஆக போறாரு. அவங்க அம்மாவை கொண்டு வந்தார்ல, அந்த வீடியோ கிடைச்சிருக்குமா, என்ன பண்ணுவாரு, இந்த வீடியோ எடுத்து கொண்டு போயிட்டு இவர்கிட்ட வந்து கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி மார்க் வந்து கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. மார்க் கொடுக்க சொன்னாரா, இதோட காப்பி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, சார் அதெல்லாம் எதுவும் இல்லை சார், இந்த ஒரே எவிடன்ஸ் தான். அவர் நல்லவருக்கும் ஒரு திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பிட்டை போட்டு என்ன பண்ணிடுவாரு, கூட இருக்க போலீஸ்கார் கிளம்பிடுவாரு. உடனே ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டு அந்த என்ன பண்ணுவாங்க, போலீஸ்கார் வருவான். இவங்களுக்கு என்ன, இவரு என்னது, இவரு ஒரு டைலாக் சொல்லுவாரு. உடனே என்ன பண்ணுவாங்க, இவருக்கு வந்து மறுநாள் ஒரு 11 மணிக்கு எல்லா இதுவும் நடக்கும், உறுதிமொழி எடுப்பாரு சிஎம் ஆறதுக்கு. சைன் போடுற டைம் பார்த்து அங்க இருக்க ஸ்கிரீன்ல வந்து இவங்க அம்மாவை கொலை பண்ற வீடியோ வந்து ஓடும். இவர் செம்ம ஷாக் ஆயிடுவாரு. அங்க இருக்க கவர்னர் என்ன பண்ணுவாரு, அரெஸ்ட் நின்றுவாங்க. உடனே போலீஸ்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கிரீன் காட்டுறாங்க பார்த்தீங்களா, கொலை பண்ற ஸ்கிரீன் வந்து இவர் தான் கனெக்ட் பண்ணிருப்பாரு. உடனே போலீஸ்காரங்களாம் அரெஸ்ட் பண்ணும்போது இருக்கியா நானே வரதுட்டு வந்து எவன் நான் சொன்னதுன்னு பார்த்தா நம்ம தலைவங்க டவல் மாதிரி ஒரு துண்டை போட்டு சேர்ல ஒரு மாதிரி உட்காந்துட்டு போஸ் கொடுப்பாரு. வெறித்தனமா இருக்குங்க சீன்லாம் போதே, வேற லெவல் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி இருக்கும். லாஸ்டா என்ன பண்றாங்க, இதோட நம்ம வந்து மார்க்குன்னு சொல்லி டைட்டில் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம்? நல்லா இருந்துச்சுங்களா? உண்மையில வேற லெவலா இருக்குங்க. இது தமிழ் டப்டா கூட அவைலபிளா இருக்கு. எங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டார்லயே இருக்கு. ஓகேங்களா. நல்ல ஒரு படம் தான். ஒரு சில பேர் இந்த படத்தை வந்து பார்த்திருப்பீங்க. ஏன் ஒரு சில பேர் நிறைய பேர் கூட பார்த்திருப்பீங்க. இப்போ நிறைய பேர் பார்க்காதவங்க கூட இருப்பீங்க. படத்தை உட்காந்து பார்த்துங்க. அடல் கண்டென்ட்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஓகே, தரமான படம். ஃபேமிலியோடய உட்காந்து பார்க்கலாம். ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ், ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்காக ஒரு படம் எடுக்கணும், அந்த படத்தை உட்காந்து பார்க்குறீங்கன்னா மார்க் பாருங்க. உண்மையில வேற லெவலில் இருக்கும். ஓகே காய்ஸ், டுமாரோ வேற ஒரு மூவியோட உங்களை வந்து மீட் பண்ணேன். பாய் பாய், குட் நைட், ஹேவ் a sweet dream. எல்லாம் சாப்பிட்டு நிம்மதியா தூங்க. பாய் காய்ஸ்.